நம்ம அறிவை வச்சு பைபிளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிரேக்கர்கள் அறிவை தேடுறாங்க. இன்னைக்கு அறிவுக்காக பைபிள் படிக்கிறவங்க உண்டு. அறிவுக்காக பைபிள் படிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்லா படிங்க. பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்லா படிங்க. ஆனா அறிவை வச்சு பார்க்காதீங்க. அறிவை வைத்து சாலமோன் ஞானி, அந்த ஞானிக்கு தெரியாத பல ரகசியங்களை காட்டிலும் வனாந்திரத்திலும் குகையில இருந்த தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அந்த தாவீது தான் சொல்லுகிறார். அவருடைய உயிர் தழுதலை குறித்து பேசுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என்ன அத ஃபெய்த் இருக்கு, அதுல கிறிஸ்து கொடுத்த ரெவலேஷன் இருக்கு. அவர் சொல்ற என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அடுத்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். சங்கீதம் 16:10. அங்க ஜீசஸ் இருக்கான், தண்ணியும் சொல்றான், என்ன பாதாளத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தல். அந்த அப்போஸ்தலர் 2:31 வாசியுங்கள். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று அவருடைய மாம்சம் அழிவை முன்னறிந்த அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றான். அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். அவன் தீர்க்கதரிசியா இருந்து. பைபிள உண்மை ரியல் ப்ராஃபிட்னா வசனத்தின் ஆழத்தை பார்க்கணும். ஆமா, இதுதாங்க மேன்மை. இதுதாங்க. அதை விட்டுட்டு வண்டி நம்பர் சொல்லட்டா, எதுக்கு தான் வெளியே எனக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம எதை பார்த்து பிரமிப்படைகிறோம்? இன்னைக்கு சபையே, நீ எங்க போயிட்டு இருக்கிற? நீ கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை உனக்கு வீண் பேச்சாய் தோன்றுகிறது. யாரோ சொன்னுகிற ஏதோ வார்த்தை உனக்கு பிரமிப்பா இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தீர்க்க தரிசிகள் உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும் மட்டும் இந்த கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்தில் ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சம் எது? வசனம். உம்முடைய வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காண்கிறோம். அதுதான் ரெவலேஷன், அதுதான் வெளிப்பாடு. இது அறிவு கொடுக்காது, இது அவரோடு இருக்கிற அனுபவமே கொடுக்கும். ஹல்லேலூயா. இது அறிவு கொடுக்காது. அறிவு நிறைய சொல்லுது. பாத்தீங்களா, அது இப்படி நடக்கும், பாத்தீங்களா, அது இப்படி நடக்கும், பாத்தீங்களா, அது அறிவு. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். நமக்கு இன்ஃபர்மேஷன் கேட்க தான் ரொம்ப பிடிக்குது. இன்ஃபர்மேஷன் கேட்க. அந்த கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு எத்தனை கொம்பு இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும். அந்த காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அது நடக்கும். ஆனா அவியானோடு சொல்லுவார், மனம் திரும்பு. என்ன செய்தி இது? எப்ப பார்த்தாலும் மனம் திரும்பு. வேற ஏதாவது வேற என்ன கேட்கணும்? அந்த உபத்திரவ காலத்துல சிலரை பிடிச்சு அப்படியே தேடி வருவான். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சின்ன வயசுல கார்ட்டூன் பார்த்து பழகினது. இப்படியெல்லாம் கேட்க நமக்கு அப்படி இருக்கும். இங்க பாருப்பா, உன் இருதயத்துல கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பகை வேண்டாம். பழையது மாதிரி இவருக்கு செய்தி இல்ல. கடைசியாக சகோதரரே, அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. என்ன கடைசியாக சகோதரரே? உண்மை உள்ளவைகளோ. பிலிப்பியர் 4:8 வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கொஞ்சம் சப்ஜெக்டை விட்டு போயிட்டு வாரேன் திருப்பி.
நம்ம அறிவு அவருடைய வார்த்தை அவமாக்காது. நம்ம அறிவை வைத்து வசனத்தை சொல்றோம். போன வருஷம் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பேன். இப்போ எனக்கு நம்பிக்கை போச்சுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இது வீண் பேச்சு. யோபு ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாரு? 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் ஆரம்ப விசுவாசம். ஆனா போக 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 பார்த்தா இப்போ யோபு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு. 9:16 நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். இப்போ எனக்கு அவர் உத்தரவு அருளினாலும், நேற்று வரை எப்படி எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். பேசி முடியட்டும். 38 பேச ஆரம்பிக்கிறார். யோபுவுக்கு கர்த்தர் பேசும்போது 3வது வசனத்துல, இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்த வார்த்தை தான், நீ அறிவாளியானால். நீ பெரிய அறிவாளி இல்ல. நம்ம பல நேரத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த, இந்த ஞானியா காண்பித்த சிலரை வெட்கப்படுத்த தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நாம அவர்கிட்ட ஞானியா காட்டுவோம்னா நமக்கு முன்னாடி வேற 2 பேரை. பேதுருவுக்கு எங்கேயுமே சொல்ல முடியாது, நான் ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே அப்படியே பேதுரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அந்த 3000 பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, எங்க பேதுருவாக எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பேதுரு கேட்டு சத்தம் கேட்டு தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அதெல்லாம் சொல்றதுக்கே பெருமை. சாட்சி எப்படி இருக்கும்? பேதுரு சொல்லி கேட்டு. பேதுரு உங்க சாட்சி? கர்த்தர் ரட்சித்தார். சொல்லுங்க, எப்படி ரட்சித்தீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இந்த சேவல் இருக்குல்ல, சேவல். ஆமென். பிள்ளையாம் பெரிய தீர்க்கதரிசி, அந்த பிள்ளையாம ரட்சிக்க கர்த்தர். அவரு கொஞ்சம் நம்ம அப்படி நிமிந்துட்டோன்னு வைங்களேன். பேதுரு ஏன் சேவலை கர்த்தர் கொண்டு வரார்? யோவானை கொண்டு போக வேண்டியது. யோவான் அங்கதானே இருந்தாரு. யோவான் அங்கதான் உண்டு. ஏன்னா பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் இவங்க எல்லாம் போனாலும் பேதுருவை பொறுத்தவரை இவங்களை விட நான் தான் பெஸ்ட், இரு உனக்கு தரேன். ஆண்டவருடைய அதான் யோபு புஸ்தகத்துல தான் இருக்கு. தன் பார்வையில ஞானியா இருக்கிற எவனையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? மதிக்கவே மாட்டார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இந்த வீட்டில் போய் படிங்க. என்ன அதை நேற்று நைட் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கேள்வியுமே நெஞ்சில கிட்டி. நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானா? அடுத்து 13 சொல்றார், கொஞ்சம் டைம் இல்லாதனால, உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டா? ஒரு நாளாவது எங்க உதிக்கணும் நீ காண்பித்தது உண்டா? இந்த நியமம் என்னைக்காவது மாறி இருக்குதா? அப்ப இந்த விடியற் காலத்துல இந்த அருணோதயம் எழும்புதில்ல, இது கர்த்தர் கட்டளை கொடுக்க செய்யப்படுகிறது. அவன் விடியற் காலத்துக்குன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இது இடத்தை நீ காண்பித்தது உண்டா? 16வது வசனம், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில். இதை என்ன சொல்லிட்டு இவ்வளவு சொல்றாரு தெரியுமா? நீ அறிவாளினா இது சொல்லு. நீ வெறும் பாத்திரத்தின் ஆழத்தை பார்த்து மாவு இல்ல எண்ணெய் இல்ல இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க வா நான் உனக்கு இன்னொரு ஆழத்தை காட்டி தரேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சின்ன பிள்ளைங்கள பீச்சுக்கு குளிக்க போவோம் தெரியுமா? இந்த முட்டு வர உள்ள போயிருப்போம்.
அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் நம்ம சொல்ல கதை எதுவா இருக்கு தெரியுமா? நேத்து அப்படியே உள்ள ஆழத்துக்கு போயிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் அப்படி நீச்சல் அடிச்சு, எங்க நீச்சல் அடிச்ச அலையில வெளியே வந்து அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்மளை கேட்ட ஆழத்தின் அடியில. அடுத்து சொல்றாரு 33, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. 34, ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ. உன் மேல தண்ணி வரணும்னு, உன் மேல ஆசீர்வாதம் வரணும்னு உன் சத்தத்தை நீ சொல்லி உன் மேல மழை பெய்யுது நினைக்கிறியா? இல்ல, நான் சொல்லி நீ அறிவாளியா பேசுறல்ல, நான் ஸ்டாப் பண்ணிறேன். இதான் ஆண்டவர் சொல்றார். நீ அறிவாளியா பேசுறல்ல, நான் ஸ்டாப் பண்ணிறேன். நீ பேசு, நீ பேசி மழையை வர வச்சிரு. நீ பேசி உன் வாழ்க்கையில ஒரு நாளை பார்த்துருங்கிறார். அதுதான் அதன் அர்த்தம். விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்துன்னா அதன் அர்த்தம் நீ பேசி ஒரு நாளை பார்த்துரு. யோபுவே, ஒரு நாளை பார்த்துரு. ஒரு நாளாவது கட்டளை கொடுத்திருக்கிறியா? ஒரு நாளாவது. நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு விடியலும் கர்த்தர் அங்கிருந்து கட்டளை கொடுத்துட்டே இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து அவர் பேசினது. ஆனா நம்ம ரொம்ப அறிவாளிகளா பேசிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், நீ பேசுவியா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். என் வார்த்தை உனக்கு வீண் பேச்சா போச்சா? என் வார்த்தை உனக்கு வீண் பேச்சா போச்சா? அது அவர்களுக்கு வீண் பேச்சா இருந்ததுனால நம்பல. ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று. அடுத்த வார்த்தை, நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ. ஆனா நான் செய்வேன். 42, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். என்ன சொன்ன யோபுவே? இனி நான் விண்ணப்பம் பண்ணி அவர் எனக்கு பதில் கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். என்ன சொன்ன யோபுவே? சர்வவல்ல என்னை தமக்கு லெக்காக்கி கொண்டார். லெக்காக்கி கொண்டதுன்னா என்ன? அம்பு அடிக்கிறதுக்குன்னு எண்ணெயை வச்சிருக்கிறார். எண்ணெயை லெக்கா வச்சு என்ன பார்த்து அவனை பார்த்து அடி. கல்தையர் வாரீங்களா, அவன் அடிங்க. சபையர் வாரீங்களா, அவன் அடிங்க. ஆண்டவர் இருந்து பார்த்து இப்ப அவர் 4 கேள்வி கேட்கிறார். யோபு விளங்குறார். யாருக்கு இது? யாருக்கு இந்த கேள்வி? யோபுவுக்கு மட்டும் இல்ல, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் யார்? தேவன். ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் எனக்கு இப்படி குற்றம் பிடிக்கிறான் தெரியுமா அவனுக்கு. அதனாலதான் சொன்ன, வீட்டுல போய் படிங்க. நீ இதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு. உடனே